कालिकायै विद्महे मशानवासिन्यै धीमहि तन्नो घोरप्रचोदयात्. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரிகளை தன் வசம் ஆக்கக்கூடிய ஒரு மந்திர முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணி வர்றதுனால நமக்கு எதிரிகள் நம் வசம் ஆவாங்க. அது மட்டுமல்ல, நம்மளுடைய மனதுக்கு நல்ல பவர் நமக்கு உண்டாகும். அதாவது மனசோடைய பலம்தான் எதிரியை எதிரியாக்குறது. எதிரியா இல்லை நண்பராங்கிறதெல்லாம் நம்மளோட சிந்தனை தான் ஒன்று. ஆனால் நம்மளோட மனசுக்கு நல்ல ஒரு பலம் இருந்தால் எத்தசோடு எதிரி வந்தாலும் நம்மளுடைய கவனம் இருக்காது. நம்ம அந்த அளவு கவனிக்கவே மாட்டோம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அந்த ஒரு சிந்தனையாக இருக்குது நமக்கு. ஆனால் நம்ம அவங்கள பார்த்து பயப்படுறது, இல்லைன்னா அவங்க இது ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அந்த ஆள் பெரிய ஆள் எதிரி, அந்த எண்ணம் வரும்போது தான் நம்ம மனசில் கொஞ்சம் சஞ்சலதை வர்றதுன்னு சொல்கிறது. அப்போ அந்த அந்த நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அவங்களுடைய சிந்தனைகள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது நம்ம மனசுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி அந்த எதிரிகளை நம்ம வசப்படுற ரீதியில் உள்ள ஒரு ரீதியும் அங்கே வந்து சேரும். அப்போ அவங்களும் நமக்கு ஒரு வசமாக இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நமக்கு வரணும்னா, இந்த மன பலமும் எதிரி வசியமாகணும்னா நம்ம எப்படி இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்ம இந்த பூஜை நம்ம பண்ண போகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து முடிஞ்ச பிறகு ஒரு செவந்த வேட்டி எடுத்து நம்ம உடுத்திட்டு, விளக்கு, ஒரு குத்து விளக்கு, நில விளக்கு எடுத்து கிழக்கு மேற்கில் நம்ம அதை பற்ற வைக்கிறோம். ஒரு ஊதுபத்தி நம்ம வச்சுக்கிறோம். குங்குமம் நம்மளோட நெத்தியில் வைக்கிறோம். புருக மத்தியில் நெத்தியில் குங்குமத்தை வச்சு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்ம கூட இன்னும் முதல் ஒரு சக்தி நம்ம கூட இருக்க போகுது. மாந்திரிகமான சக்தி என் கூட, ஒரு தெய்வீகமான சக்தி என் கூட இருக்க போகுது. அந்த தேவதை இன்னும் நமக்கு துணையாக வரும். அப்போ யாராலையும் நமக்கு ஒரு கெடுதலும் செய்ய முடியாதுங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் நல்லா நினச்சிட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணணும். இது நினைக்க அதாவது இத்தனை நாள் இருந்த ஆள் நான் கிடையாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும். இனிமேல் உங்கள் மேலே இல்லை உங்கள் கூட ஒரு சக்தி உங்களுக்கு வந்து சேருது. அந்த மந்திர முறை தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோங்கிற எண்ணத்தோட நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கீழக்காண்ட மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 41 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். அந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் மனசில் வேணும், எனக்கு இந்த தேவதை சக்தி என் கூட இருக்குது, இனி எனக்கு ஒன்றுமே வராதுன்னு. அதுக்காக நம்ம இந்த மந்திரம் பண்ணுறோங்கிறதுக்காக, நம்ம அந்த தேவதை சக்தி இருக்குது, மந்திரம் இருக்குங்கிறதுக்காக அடுத்தவங்கள்ட்ட பிரச்சனைக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு உபாசகனுக்கு அழகுங்கிறதே யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாதம தெய்வீகமான அந்த மார்க்கத்தில் போடுறது தான். அப்போ தேவதை சக்தி எங்கிட்ட இருக்குங்கிற அகங்காரம், அகம்பாவம் வரக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு வசிய சக்தியோட கூட நீங்கள் பேசுங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு என்னன்னா, அந்த தெய்வீகமான சக்தி உங்களில் வந்து சேரும். எல்லாருமே நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. எல்லாருமே உங்களை ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. எத்த பெரிய பகைவனாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஒரு நண்பனை மாதிரி இருப்பாங்க. இந்த மந்திரம் கரெக்டாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது ஓரோ அக்ஷரமும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு அக்ஷரம், மந்திரத்தோட ஒரு அக்ஷரமும் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கிறது, கிழக்கு வசமாக நீங்கள் பார்த்துருந்து 108. நீங்கள் எந்த மாலை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஜெப மாலையா, ஸ்படிக மாலையோ, ருத்ராட்சமோ, இல்லை தாமரை, துளசியோ, என்ன வேணாலும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அதுலெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த மந்திரம் உங்களுக்கு பவர் தருங்கிற நம்பிக்கை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த மந்திரம் பண்ணும்போது எல்லாத்துட்டையும் சொல்லவெல்லாம் வேண்டாம், நான் மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது உங்களுடைய சக்தியை கம்மி பண்ணத்தான் சரியும். அதை இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கட்டும். அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.